ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடமாக வாசிக்க கேட்ட யோபுவின் சரித்திர புஸ்தகத்தின் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 23வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிப்போம். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி அமர்ந்தவாறே கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். பேசுகிற மனிதன் நான் முக்கியமல்ல, பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முக்கியம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இந்த புதிய வருஷத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் நேராக கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்மளை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தருடைய வசனம் தான் நம்மை உயர்த்தும். நம்முடைய வார்த்தை இந்த அதிகாலை நேரத்துல இந்த புதிய வருஷத்துல நமத்திலே வெளிப்படும்படியாக எல்லாரும் வாயிலை திறந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த புது வருஷத்துல கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நீ பேசினால் சுகம் உண்டு, நீ பேசினால் சமாதானம் உண்டு, நீ பேசினால் விடுதலை உண்டு, நீ பேசினால் அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில என்னோடு பேசுங்க ஆண்டவரே சொல்லி வாய்களை திறந்து எல்லாருக்கும் ஹalleluya ஹalleluya நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். பேசுகிற அடியை மறைத்துக் கொள். கர்த்தர் பேசும் ஜனத்தை ஆசீர்வதி. நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். வசனத்தை கேட்கும்படி ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் திறக்கும்படி நான் பேசுகிறேன். எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள், கண்ணனத்தரை ஆவிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கிரியை செய்விடாதபடி ஒவ்வொரு இருதயங்களை மந்தப்படுத்துகிற ஆவிகள், கடினப்படுத்துகிற ஆவிகள், போராடுகிற சபிக்கப்பட்ட எல்லா சத்துருடைய வல்லமைகளுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். பரிசுத்தாவிய துணையோடு அந்த வல்லமைகளை நாங்கள் கடிந்து எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்தி சொல்லிக்கிறோம். ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்படுவதாக கர்த்தர் பேசுவதை ஜனத்தை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வாசித்த அந்த வசனத்தை மீண்டும் ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் இந்த வார்த்தை ஒரு முறை சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி 2022 வருஷத்துல எனக்கு குறித்திருக்கிறதை என் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் குறித்திருக்கிறதை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் எதையெல்லாம் அந்த வருஷத்துல குறித்திருக்கிறாரோ அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் எதையெல்லாம் அந்த வருஷத்துல தருவதற்காக கர்த்தர் குறித்திருக்கிறாரோ அதை கட்டாயம் உங்களுக்கு தருவார். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் எதை குறித்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். அவர் குறித்திருக்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற அவர் தீர்மானித்திருக்கிறதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. அவர் குறித்திருக்கிறதை எந்த பிசாசாலும் தடுக்க முடியாது. அவர் நிறைவேற்றித்தான் ஆவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த புது வருஷத்துல என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே சொல்லித்துக் கொண்டிருந்த போது அருமையான பவுலன் என்னோட தொலைபேசியில தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்தை குறித்து எனக்கு அறிவித்தார். அப்புறம் நான் கேட்டேன், வழக்கம் போல புது வருட ஆராதனையில் எப்பவுமே சட்ட வாக்கியத்தை வைத்துதான் பிரசங்கிப்பது நம்முடைய தெரிந்து பிரிச்ச வேண்டிய வழக்கம். இந்த வருஷத்துடைய சட்ட வாக்கியத்தை பேசணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல, ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க பேசலாம்னு சொன்னாங்க. நான் சட்ட வாக்கியத்தை பேசுவதற்காக இருதயத்தை அப்படியே நான் திருப்பினேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உடன்படல. என் உள்ளத்தில் இந்த வார்த்தையை நீ பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தரின் இருதயத்தை உணர்த்தினார். அப்போ இன்றைக்கு மாலை நேரத்துல காலையில ஒரு உபவாச ஜெபம், அதை முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இளைப்பாறை விட்டு இரவு பொழுது நம்முடைய இந்த ஆராதனைக்காக கொஞ்சம் அப்படி ஜெபத்துல காத்திருந்தேன். இப்போ ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீ பேசுவது உறுதி என்று சொன்னார். இந்த ஆலயத்துல நான் நுழைந்த போது முன்னாடியிலிருந்து நடத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாயில இந்த வசனமோ அல்லது இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிற யோபுவை குறித்தோ அவருடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அன்றைக்கு மாலையில் நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். பழைய வருட செய்தியை கொண்டு தரமான விஸ்வவாணி ஊழியர் அவர்கள் யோபுவை குறித்து தான் நமக்கு பிரசங்கித்தார். அல்லேலூயா. யோபுவை குறித்து கர்த்தர் ரெட்டிப்பாக உறுதிப்படுத்தினார். அதனால இந்த 2022ஆம் வருஷத்துல அவர் உங்களுக்கு குறித்து இருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஊழியர் மூலமாக உறுதிப்படுத்தி கர்த்தர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் குறித்திருக்கிறதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய மனிதனாகி யோபு இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஊழியக்காரர் சொன்னது போல யோபு பல காரியங்களை இழந்த ஒரு மனிதர். ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் இழந்தார். ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். வீட்டை இழந்தார். அவருடைய ஆஸ்திகள், சம்பத்துகள் எல்லாவற்றையும் இழந்தார். ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்தார். நீங்க யோபு 1-2 வாசித்தீங்கன்னா ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து அந்த காரியத்தை சொல்லுவான். வீட்டில் இருந்த பிள்ளைகள் கூடியிருந்த போது காற்று அடித்து வீடு இடிந்து விழுகிறது. அதுல ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து யோபுக்கு அந்த காரியத்தை சொல்லுவான். ஒவ்வொரு இழப்புகளையும் அந்த காரியங்கள் சம்பவிக்கிற போது ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து யோபுடத்தில் அறிவிப்பான். பிசாசு அந்த ஒருவனை மாத்திரம் தப்பி வைத்து அந்த செய்தியை யோபுடத்தில் வந்து அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படி எல்லாவற்றையும் இழந்த யோபு வாழ்க்கையிலே ஒன்றை மாத்திரம் அவர் இழக்கவில்லை. என்னவென்று சொன்னால், தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் விசுவாசத்தை மாத்திரம் யோபு இழந்து போகவில்லை. அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது ஒரு நிச்சயமில்லாத ஒரு காரியம் என கண்பானவர்களே. எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன் இழந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, சரீரத்துல சொரியாசிஸ் வியாதி, பருக்கள், ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு சாம்பல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் சொல்லுகிறார், அவர் எனக்கு குறித்து இருக்கிறதை நிறைவேற்றுவார். நீங்கள் நான் சொல்ல முடியுமா? ஒரு நமக்கு அருமையான உறவு, ஒரு உறவை பூமியில அந்த இழப்பை நம்ம சந்திக்கும் போது நம்ம இருந்து எவ்வளவு துன்பப்படுகிறது. ஜெபத்தை விட்டுறோம், வேத வாசிப்பு விட்டுறோம், ஆலயத்துக்கு வருவது விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுறோம். ஏன்னா இழப்பை தாங்க முடியல நம்முடைய இருதயம். அதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் யோபு 10 பிள்ளைகளை இழந்தார். ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி யோபுவை தூசிக்கிறார். நீ இன்னும் உடைய உத்தமத்தை நிலைத்து இருக்கிறீரோ?
தேவனை தூஷித்து செத்து போறியான்னு சொல்றான். மொட்டைக்கட்டியா செத்து போறோம்னு கணவனை பார்த்து சொல்லாம தேவனை தூஷித்து செத்து போறேன்னு சொல்றான். அப்ப அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி போல பேசாது, பைத்தியக்காரி போல பேசாது, தேவனிடத்தில் நன்மை பற்றி நம்ம தீமை பெற வேண்டாம் என்று சொல்லி அவர் அந்த விசுவாச வார்த்தை அப்பொழுதும் அவரிடத்துல அவர் அறிக்கை செய்கிறார். கண்மானவர்களே, யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னா எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில யோபு ஒரு பக்கம் புலம்புகிறார். நீங்க யோபுடைய சரித்திர புஸ்தகத்தை நான் அடிக்கடி வாசிப்பேன், நிறைய முறை வாசித்திருக்கிறேன், முழங்கால நின்று அந்த புஸ்தகத்தை வாசித்திருக்கேன். யோபு இந்த இழப்புகள் மத்தியில் புலம்புவார். ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்கிற ராத்திரி அழிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லுவார். மாத்திரமல்ல, நீங்க அவர் சொல்லுகிற போது நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக அப்படின்னு புலம்புவார் யோபு. எல்லா புலம்புகள் ஒரு பக்கம் புலம்பினாலும் இன்னொரு பக்கத்துல கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அவர் உறுதியாகிறார். நீங்க ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்ததை கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார். ஊத்ஸ் தேசத்துல யோபு என்கிற மனுஷன் அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். அவனை போல ஒரு மனுஷன் இந்த பூமியிலே கிடையாது. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எதையெல்லாம் குறித்து, யோபுவை குறித்து கர்த்தர் எதையெல்லாம் சாட்சி கொடுத்தாரோ அந்த காரியத்துல தான் பிசாசு யோபுவை சோதித்தான். யோபுடைய உத்தமத்தை சோதித்தான், யோபுடைய சன்மார்க்கத்தை சோதித்தான், யோபு தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே யோபுவை சோதித்தான். யோபுவை குறித்து கர்த்தர் எதையெல்லாம் சாட்சி கொடுத்தாரோ எல்லாவற்றையும் யோபு சோதிக்கப்பட்டார். 2022 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற வரையில் நம்ம பல பாடுகள் வழியாக போக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அநேக உபத்திரவங்கள் கூடாத நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இதுதான் வசனம். உங்களுக்கு பாடு கிடையாது, உங்களுக்கு உபத்திரம் கிடையாது, உங்களுக்கு ஜாதி கிடையாதுன்னு சொன்னா நம்பாதீங்க. வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயை திறந்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை, அப்ப அவர் உலகத்தை ஜெயித்தார்னா நீங்கள் நான் உலகத்தை ஜெயிக்க முடியாதா? கட்டாயம் ஜெயிக்க முடியும். பாடுகள் வந்தாலும் பாடுகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. வியாதிகள் வரும், வியாதிகள் நம்மை ஜெயிக்க முடியாது. கொள்ளை நோய்கள் வரும், கொள்ளை நோய்கள் நம்முடைய உயிரை பறிக்க முடியாது. தேசத்திற்காக செபித்து, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக செபித்து, முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசி நாட்களிலே தேசத்தின் ஜனத்தின் மீட்பிற்காக, தேசத்திற்காக உத்தரவாதம் எடுத்து நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் முழங்காலில் செபிக்கும் போது கொள்ளை நோயிலும் கர்த்தர் உங்களை சாக விட மாட்டார். பூமி அதிர்ச்சியில கர்த்தர் உங்களை சாக விட மாட்டார். என கண்பானவர்களே, கர்த்தர் நியமித்த மரணம் தான் உங்களை சந்திக்கும். கர்த்தர் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி தருவார். யோபு இப்படி எல்லாவற்றையும் சந்தித்து வந்தாலும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள், யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள், யோபுவை அதிகமாக நேசிக்கிற நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வராங்க. நம்முடைய நண்பர் யோபுக்கா இப்படி பிரச்சனை, 10 பிள்ளைகள் ஒரே நாள் மறிச்சு போயிட்டாங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டாரு, அடுத்தவட சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து போனார், சரீரத்தில் வியாதியோடு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, வாங்க அவருக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்ட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாரும் வராங்க. இந்த நண்பர்கள் வந்து யோபுவை சந்திக்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. யோபுடைய உரு தெரியல, அப்படி சரீரம் மாறி போய் இருக்கிறது, அடையாளமே தெரியல. யோபுவாயுது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதரவு. வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சாப்பாடு உட்கார்ந்து ஓட்டல்ஸ் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற யோபுடைய பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஒண்ணுமே பேசல. அவங்க நண்பர்கள், வசனம் சொல்லுகிறது 7 நாள் அவன் பக்கத்திலே அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க யோபுடைய நண்பர்கள். அப்ப எப்படிப்பட்ட நண்பர்களா இருப்பாங்க? நல்லவங்க, ஒண்ணுமே பேசல, 7 நாள் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அடுத்து ஒவ்வொருவரா வாய் திறந்து யோபுடத்துல பேசுறாங்க. நீ பாவம் செஞ்சிருப்ப, அதனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களே யோபுவை பழித்து பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய முகத்துக்கு முன்பதாக நம்மையும் பழித்து பேசுகிற ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார். ஆனா எப்படிப்பட்ட பழித்து பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை துக்கப்படுத்துகிற, நம்மை நிந்திக்கிற, அவமானப்படுத்துகிற, நம்மை கண்ணீர் வடிக்கிற வார்த்தைகள் நம்மை சுற்றிலும் நமக்கு விரோதமாய் வரும்.
ஆனாலும் யோபு அவர்களின் மத்தியிலே அவர் அமைதியாய் இருந்தார். அவர் அமைதியாய் இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒவ்வொரு நண்பர்களும் யோபுவை படித்து பேசுறதுக்கு பின்பதாக ஒவ்வொரு நண்பர்களுக்கும் யோபு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளா இருக்கும். அதிகாரிகள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோபு சொல்லுவார், ஒரு நண்பர் பேசி யோபுவை குற்றஞ்சாட்டி முடித்திருப்பார். உடனே அவருக்கு பதில் சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்டில் இந்த பூமியில் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் இந்த மாம்சத்தில் இருந்து என் தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. யோபுடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் எனக்கு அன்பானவர்களே. மாத்திரமல்ல, இன்னும் யோபு சொல்லுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் சொல்லி முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறார். யோபுடைய விசுவாச வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கிற போது இன்னும் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். எவ்வளவு விசுவாச உறுதி நிறைந்த வார்த்தையை பாருங்கள். என் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன். என்ன பாடுகள், உபத்திரவங்கள், என்ன பலவீனங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நான் ஆண்டவர் மேல் நான் உறுதியாய் இருப்பேன். அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் யோபு சொல்லுகிறார், தன்னுடைய நண்பர்களுக்கு பதில் சொல்லும் போது, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஒவ்வொரு சோதனை வரும்போதும் அந்த சோதனை எதற்காக தெரியுமா? நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மளை இன்னும் சுத்திகரிப்பதற்காக, இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காக கர்த்தர் ஒவ்வொரு சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார். தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற, ஆண்டவரை சொந்த ரட்சகராய் குல தெய்வமாய் ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு சிக்ஷைகள், ஒவ்வொரு பாடுகள், உபத்திரவங்கள் எது நடந்தாலும் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அதிலே நமக்கு ஒரு நன்மையை மறைத்து வைத்திருப்பார். அந்த சோதனைக்கு பின் ஒரு மேன்மை இருக்கும். நம்ம மறந்து போகக்கூடாது. எபிரேயருக்கு பவுல் இருக்கும்போது சொல்லுகிறார், தேவனுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தேவன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தேவன் எவர்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறாரோ அவர்களை கட்டாயம் சிக்ஷிப்பார். தேவனுடைய சிக்ஷை கண்பானவர்களே, பிசாசும் நம்மளை சோதிப்பதற்கு தேவனிடத்தில் அனுமதிக்கிட்டு வருவான். அந்த சோதனை மத்தியிலே யோபுவை போல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. 2022 வருஷத்துல எனக்கு அன்பானவர்களே, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாச உறுதி யோபுவில் இருந்தது. அதனாலதான் யோபு தேவன் அவருக்கு என்று குறித்திருந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோபுடைய வாழ்க்கையில பிசாசின கண்பார்கள் யோபுடைய விசுவாசத்தை, தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அழித்து விடுவதற்கு போராடினார். தேவன் மேல் அப்பொழுது விசுவாசத்தில் உறுதியாயிருந்த மனுஷன் யோபு. இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை. விசுவாச உறுதியை பிசாசு அழித்து விட போராடினார். ஆனா யோபு கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். யோபுவுக்கு கர்த்தர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், யோபு தேவன் மீது வைத்திருந்த, தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம், தேவனோடு இருந்த ஒரு உறவு என கண்மானது. யோபு வாழ்ந்த தேசம் ஊத் தேசம். யோபு இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனிதன். ஊத் தேசம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற அந்த அரபு நாடு. இந்த அரபு நாட்டில் தான் யோபு வாழ்ந்தார். அவர் இஸ்ரவேல் அல்லாத ஒரு புறஜாதியான மனுஷனா இருந்தாலும் அவர் யெகோவா தேவனை சொந்த தெய்வமாக வணங்கின ஒரு மனுஷன் யோபு. யோபு என்கிற பேருக்கு அர்த்தம் வாதிக்கப்பட்டவர் என்கிறதான அந்த பேருக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட யோபு யெகோவா தெய்வத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் வணங்கி அவரோடு ஐக்கியம் வைத்து அவருக்கு பயந்து சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் யோபு. எனக்கு அன்பானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில் இப்படி இழப்புகள் வந்தாலும் தேவனோடு இருந்த அந்த உறவு, தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம், தேவன் மீது இருந்த அந்த விசுவாசத்தின் உறுதி, அந்த ஸ்திர தன்மை
எனக்கு அன்பானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் அவர் நின்றார். கர்த்தர் குறித்திருக்கிறதை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. 2022 வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு என்று குறித்திருக்கிறதை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாச உறுதி யோபுடைய வாழ்க்கையிலே இருப்பதற்கு என்ன காரணம்? யோபு அவருக்கென்று கர்த்தர் குறித்திருக்கிறதை தேவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு யோபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில நற்குணங்கள், சில குணாதிசயங்கள், யோபு தேவனுக்கு பிரியமாய் நடந்த சில சம்பவங்களை இதே அதிகாரத்துல முந்தின சில வசனத்திலிருந்து நாம் தியானித்து இந்த புது வருஷத்துல நாமும் அந்த காரியத்திற்காக அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கும் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். 4 காரியங்களை யோபு இந்த இடத்துல சொல்லுகிறார். முதலாவது 11வது வசனத்துல என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். 12வது வசனம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். யோபுவுக்கு கர்த்தர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பதற்கு காரணம், முதல் காரணம், யோபுடைய கால்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய அடிகளை பற்றி பிடித்தது. ரலிலே சொல்லுங்க. யோபு ஆண்டவரை பின்பற்றி நடந்த மனிதன் மாத்திரமல்ல, ஆண்டவரை போலவே நடந்த ஒரு மனுஷன். யோபுடைய கால்கள் ஆண்டவருடைய அடிகளை பற்றி பிடித்தது. சிறுபிள்ளையா இருக்கும்போது நிறைய அந்த கடற்கரை பகுதிகளுக்கெல்லாம் போய் விளையாண்டு, கடற்கரை பகுதிகளுக்கு போகும்போது பார்த்தோம்னா ஒரு காரியத்தை கவனித்திருக்கிறேன். நானும் அப்படி விளையாண்டுருக்கிறேன் சின்ன பிள்ளைகள். அந்த கடற்கரை ஈர மணல்ல அந்த காண்கரத்தை விரிச்சு அப்படி நடந்து போகும். அப்படி நடந்து போகும்போது பின்னாடியே நம்ம கூட நம்ம விளையாடுற பிள்ளைகள் என்ன செய்யலாம், அதே கால்கரத்துல அப்படியே வழி தடம் மாறாம விரிச்சு விளையாடுவாங்க. அப்படி விளையாடுற பார்த்துருக்கீங்களா? நான் விளையாண்டுருக்கிறேன். அப்படி அந்த கடற்கரை ஈர மணல் அப்படி தண்ணி வந்து போயிருக்கிறோம், மணல் பரப்பு அப்படி சமதளமா இருக்கும். ஒரு அங்கே அந்த தண்ணியினுடைய அந்த போக்கு முடிந்த உடனே அந்த கால் தடத்தை அப்படியே விரிச்சு அப்படியே போவார். பின்னாடியே அந்த தடம் மாறாம அந்த மணல் கொஞ்சம் கூட சரிஞ்சாம நடந்து போய் விளையாடுவாங்க சின்ன பிள்ளைகள். யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர் நடந்த அவருடைய அடிகள், அவர் முன் சென்ற அவருடைய பாதத்தின் ஒவ்வொரு அடிகளையும் அவர் பற்றி பிடித்து நடந்தார். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது யோபு சொல்லுகிறார். பற்றி பிடித்தது உறுதியாய் பிடித்துக் கொண்டார். கர்த்தருடைய அடிகளை யோபு உறுதியாய் பிடித்து நடந்தபடியினால்தான் யோபுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பானவர்களே, அவர் கர்த்தர் குறித்திருக்கிறதை யோபுவுக்கு நிறைவேற்றி முடித்தார். எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே யோபுடைய வாழ்க்கையிலே அவர் சிநேகிதர்கள் யோபுவுக்கு விரோதமாய் பேசின சூழ்நிலையிலும் அவர் ஒரு வார்த்தை கூட அவருக்கு விரோதம் முறுமுறுக்கல். அவர் மௌனமாய் இருந்தார். யோபு மௌனமாய் இருந்தார். அதனாலதான் யோபுவை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேசம் அழிக்கப்பட போகிறது என்ற செய்தி சொல்லுகிறார். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அந்த தேசத்தில் நான் பஞ்சத்தை வருவித்து அப்பம் என்ற ஆதரவுகளை முறிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். கொள்ளையை நோயை அனுப்பி அந்த தேசத்துடைய பாவத்தை நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியில 14வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், திரும்ப வேண்டாம். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுவார், அந்த பட்டணத்தில் அந்த தேசத்துல நோவா, தானியேல்,
யோபு என்கிற 3 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணம் அழிக்கப்படும். இந்த 3 நீதிமான்கள் மாத்திரம் தங்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்வார்கள் சொல்லி நீதிமான்களுடைய அந்த பட்டியலிலே நோவா, தானியேலோடு யோபுடைய பேரும் இடம்பெறுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்னவென்று சொன்னால், யோபு கர்த்தரை போல நடந்த ஒரு மனிதன். பொறுமைக்கு அடையாளமாக யோபுவை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். யாக்கோபு யோபுடைய பொறுமை குறித்து அவர் எழுதும்போது, யோபுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயல்களின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி யோபுடைய பொறுமை குறித்து எடுத்துக்காட்டாக எழுதுகிறார் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில். இப்படி வேதாகமத்திலே பரிசுத்தவான்களாக தீர்க்கதரிசிகளாக முன்மொழியப்பட்டவர் யோபு. காரணம் என்னவென்று சொன்னார், தேவனை போல நடந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா சொல்லுங்க. 2022 வருஷத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யோபுவை போல நம்முடைய கால்கள் கர்த்தருடைய அடிகளை பற்றி பிடித்து நடக்கும் என்று சொன்னார். 2022 வருஷத்துல கண்மானவரே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு குறித்திருக்கிறதை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? யோபுவை போல நம்முடைய அடிகள், நம்முடைய கால்கள் கர்த்தருடைய அடிகளை பற்றி பிடித்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். அந்த காட்சியை உங்க கண் முன்னாடி நிறுத்தி பாருங்க. சரீரத்தில் வியாதி, சாம்பல உட்கார்ந்து ஓட்டு எடுத்து சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறார். யோபு புலம்புகிறார். எனக்காக ஜெபம் பண்ணுவதற்கு, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஒருவர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி யோபு புலம்புகிறார். அப்படி புலம்பிட்டு இருக்கிற மனுஷன், உரு தெரியாமல் எலும்பு தோலுமாய் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன், ஓட்டு எடுத்து சொரிஞ்சு சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற மனுஷன், 10 பிள்ளைகளை இழந்த மனுஷன், மனைவியால் தூசிக்கப்பட்ட மனுஷன், ஆஸ்திகள், சம்பாத்திகள், வீடுகள், ஆடு மாடுகள், ஒட்டகைகள், கழுதைகள், வீட்டை எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படிங்கிற. நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கே ஜெபம் பண்ண முடியல, எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு ஒரு பிள்ளைங்க, ஒரு சரீரத்தில் ஒரு சோர்வு, நம்மளால முடியல அப்படின்னு என்ன செய்வோம்? உடனே ஊழியக்காரருக்கு போன் பண்ணுவோம். நமக்கு தெரிந்த ஊழியர் தவறு சொல்லலை, கட்டாயம் ஜெப உதவி நமக்கு தேவை. ஆனா எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்களா, நான் ஜெபம் பண்ணணும். ஆனா யோபு ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்றாரு, உன் நண்பர்கள் உன்னை போல பேசலப்பா, நீ பேசுற மாதிரி உன் நண்பர்கள் பேசல. அவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப அதிகமாய் பேசினாங்க. உன்னை போல ஒரு பொறுமையா பேசல யோபு. உன் நண்பர்கள் மேல நான் கோபமா இருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. நண்பர்கிட்ட சொன்னாரு, நீ போய் பழிப்பொருளை கொண்டு போய் என் தாசனாய் யோபுடத்தில் போய் உங்களுக்காக பழி செலுத்த கொண்டு போங்க. வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணும்போது நீங்க இந்த 42வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 8-9 வசனம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போறேன். யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்து அவர் நண்பர் செய்த பாவங்களை மன்னித்து யோபுடைய முன்னிலைமை காட்டிய பின்னிலைமை 2 தனியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இழப்புகள் மத்தியில் தன்னுடைய நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்க முகத்தை கர்த்தர் ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கிறார். இந்த இழப்புகள் மத்தியில, இந்த போராட்டத்தின் மத்தியில, இந்த துன்பங்கள் மத்தியில, இந்த பாடுகள் மத்தியில, இந்த வேதனை மத்தியில 2021 வருஷத்துல நாம் சந்தித்த ஒவ்வொரு போராட்டங்கள் மத்தியில் இந்த புது வருடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். என் பிள்ளையுடைய முகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு முகத்தையும் தனித்தனியாக ஊற்றி கவனிக்கிறார். முகத்தை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முகத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபுடைய முகத்தை பார்க்கிறார் ஆண்டவர்.
இவ்வளவு இழப்புகள் மத்தியில் தன்னுடைய நான் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜெபிக்கிறானே என் தாசன் என்று சொல்லி யோபுவை ஆசீர்வதிக்கிறார். சரீரத்திற்கு வியாதி மறைகிறது. முன்னிலை காற்றில் 2 தடையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இழந்த 10 பிள்ளைகளை ஆண்டவர் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் 2 தடையை கொடுத்து யோபுக்கு ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நமக்கும் ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டி தருவார். என்ன வைரஸ் வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசை தருவார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ஜீவனின் பலனும் நம்முடைய தீர்க்காயுசுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் என் ஜீவனின் பலனானவர், நீர் என் தீர்க்காயுசுமானவர் ஆண்டவரே. இந்த வார்த்தையில சொல்லுங்க, அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனோடு இணையும். அந்த ஜீவனின் பலன் நமக்குள்ள இறங்கும். கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஒரு அறையிலே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக யோபுவுக்கு தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன? அந்த 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவருடைய நெறியை விட்டு சாயாமல் அதை கைக்கொண்டேன் என்று யோபு சொல்கிறார். முதலாவது அவர் அடிகளை பற்றி பிடித்து நடந்தார். இரண்டாவது அவர் நெறிகளை விட்டு சாயாமல் அதை கைக்கொண்டார். முதலாவது அவருடைய அடிகள், இரண்டாவது அவருடைய நெறிகள். நெறி என்ற வார்த்தை தமிழ் அகராதியிலே அதற்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கம் அல்லது ஒழுக்கம். நெறி என்ற வார்த்தையினுடைய பதத்திற்கு தமிழ் அர்த்தம் மார்க்கம் அல்லது ஒழுக்கம். அதுதான் நெறி. யோபுடைய வாழ்க்கையிலே அவர் ஒழுக்கமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். வாழ்க்கையில ஒழுக்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு. அவருடைய ஒழுக்கத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அருமையான விசுவாசி ஊழியர் முதல் பகுதியில படையாட்டு செய்தியில சொன்னார், அந்த போராட்டத்தின் மத்தியில யோபு தன் உதடுகளினால் கூட பாவம் செய்தார். அதான் அவருடைய ஒழுக்கம், அதான் அவருடைய நெறி. அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். யோபுடைய ஒழுக்கம் அதுதான். உதடுகளினால் கூட பாவம் செய்ய. நீங்க 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை பற்றி அவர் குறை சொல்லவில்லை தம்முடைய நாவினார். 31வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோபுடைய ஒழுக்கத்திற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், தன் கண்களோடே அவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு தன்னுடைய கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். யோபுடைய ஒழுக்கத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருந்தால் ஒரு ஸ்திரீயின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படி யோபு சொல்லுகிறார். ஒழுக்கம், யோபுடைய ஒழுக்கம். யோபுடைய வாழ்ந்த நாட்களில் அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய நாட்களில் வாழ்ந்த மனிதன் யோபு. ஆதியாகமத்தின் காலம் ஆபிரகாம் வாழ்ந்த காலம். ஆனால் வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகங்களுக்கு முன்பதாக யோபு எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், யோபு ஒரு புஸ்தகம் கூட ஒரு சங்கீத நடையில் எழுதப்பட்ட புஸ்தகம். அதுதான் சங்கீதத்துக்கு முன்னாடி அது இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு சங்கீத புஸ்தகம், யோபுடைய சரித்திர புஸ்தகம். ஆபிரகாம் நாட்களில் வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு. அதற்கு அடையாளமாய் வேத ஆராய்ச்சியாளர்கள் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் யோபு உச்சரிக்கிறார். சர்வ வல்லவர் என்ற வார்த்தை யோபு புஸ்தகத்திலே பல இடங்களிலே வரும். சர்வ வல்லவர், எல் ஷடாயின் தேவன், அவர் சர்வ வல்லவர். இதே வார்த்தையை ஆபிரகாமும் பயன்படுத்துவார். சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் யோபு சொல்லுகிற ஒரு காரியம். ஆபிரகாம் நாட்களிலே வாழ்ந்த காலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை உடையவர்களாக ஜனங்கள் வாழ்ந்தார். ஆபிரகாமுக்கு கூட ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்த யோபு, அரபு நாட்டில் வாழ்ந்த மனுஷன், அவர் தன்னை தூசித்த, தன்னை பரியாசமாய் பேசின, தன்னை செத்து போய் என்று சொன்ன அந்த ஒரே மனைவியோடு தான் யோபு வாழ்ந்தார். யோபுடைய ஒழுக்கத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டு அதுதான். யோபுடைய ஒழுக்கத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டு. ஆபிரகாமுக்கு கூட ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தார். ஜீவனை தூசித்து ஜீவனை
விடு தேவனை தூஷித்து அப்படின்னு சொன்ன அந்த மனைவியோடு தான் யோபு அந்த மாடுகளுக்கு பின்பதாக 10 பிள்ளைகள் பெற்றெடுத்தான். யோபுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்திருப்பார்? யோபு நல்ல ஒரு சன்மார்க்கமான மனிதன், ஒழுக்கமுள்ள ஒரு மனிதன். அதான் யோபு சொல்லுகிறார், அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். நான் சாயாமல் அதை கை கொண்டேன். நெறி, கர்த்தருடைய நெறி, இந்த ஒழுக்கம், அந்த மார்க்கம், அதை பின்பற்றி அதிலே நடந்த ஒரு மனிதன் யோபு. அதனால்தான் யோபுடைய வாழ்க்கையில அன்பானவர்களே, அவர் கர்த்தர் யோபுவுக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றினார். 2022 வருஷத்திலே கர்த்தர் சமூகத்துல ஆண்டவருடைய ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு இந்த 2022 குறித்து இருக்கிறதை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக யோபுவை போல தேவனுடைய நெறியை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் அதை அப்படியே நாம் கைக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கிற போது தேவன் நமக்கு குறித்து இருக்கிறதை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? கை வைத்துதான். நிறைய பேர் அப்படி தூக்க கலத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. கண் விழித்து இருக்கிறது, ஆனால் இருமை அப்படியே உறங்கிக்கிட்டு. சரீர களைப்பு, எப்படிப்பட்ட களைப்பா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல ஆமா இந்த களைப்பின் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தாகத்தோட கேட்கும் போது கட்டாயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லிக்கொண்டே இருங்க. வாக்குத்தத்தத்தை எடுக்க போறீங்க. வாக்குத்தத்தத்தை வச்சுதான் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு குறித்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை கட்டாயம் நீர் நிறைவேற்றுவீர். அந்த விசுவாசத்தின் உறுதி, அந்த நம்பிக்கையின் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் இருக்கிற போது 2022 முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குறித்திருக்கிற வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றுவார். அப்படி வார்த்தை ஒன்று கீழே விழுந்து போகாது. வார்த்தை ஒன்றும் கீழே விழுந்து போகாது. அதைத்தான் யோபு சொல்லுகிறார், அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் யோபுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனைகள் வந்த போது, ஒவ்வொரு இழப்புகளை பிசாசு கொண்டு வந்த போதிலும், யோபுடைய நண்பர்கள் அவரை தூஷித்த போதிலும், யோபு தேவனுடைய நெறியை விட்டு தன்னுடைய ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை விட்டு கர்த்தரை பின்பற்றுகிற அந்த மார்க்கத்தை விட்டு யோபு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவனுடைய நெறியை கை கொண்டு அவர் வாழ்ந்தார். என கை கொண்டு நடந்தார். அதனாலதான் யோபுவுக்கு கர்த்தர் குறித்திருக்கிற ஆண்டவர் நிறைவேற்றி யோபுவை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 12வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். யோபு மூன்றாவதாக அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். முதலாவது அவர் அடிகள், இரண்டாவது அவருடைய நெறிகள், மூன்றாவது அவருடைய உதடுகளின் கற்பனைகள். இதை விட்டு யோபு பின்வாங்கவே இல்லை. எனக்கு அன்பானவர்கள், பின்வாங்கவே இல்லை. 27வது வசனத்துல 27வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு சத்தமாய் வாசிங்க. என் சுவாசம் என்னிலும், யோபு சொல்லுகிறார் பாருங்க, என் சுவாசம் என்னிலும், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று, நல்ல கவனிங்க, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை என்று, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும், என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும், என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் ஆத்துமாவை கசப்பாக்குகிறவருமாகிய சர்வ வல்லவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று யோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோபு கர்த்தருடைய அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை என்று சொல்லி இடத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், என் சுவாசம் என்னில், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும், என் உதடுகள் என்ன செய்வதில்லை, தீமையை பேசுவதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு அவர் பின்வாங்காமல் இருந்ததற்கு ஒரு நல்ல காரியம். யோபுடைய உதடுகளில் தீமை இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய உதடுகளில் என்ன இல்லை,
தீமை இல்லை, தீமைக்கு பதிலாக நன்மை இருந்தது. யோபுடைய உதட்டில் தீமைக்கு பதிலாக நன்மை இருந்தது. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. யோபுடைய நாக்குல கபடம் இல்லை, அதற்கு பதிலாக நேர்மை இருந்தது. கபடம் என்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் அகராதியில நீங்க பாத்தீங்கன்னா சூழ்ச்சி, சூடு, வஞ்சனை அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கபடம் கள்ளக்கபடம் இல்லாத ஆள் அப்படின்னு, சூழ்வாக இல்லாத ஆள். சிலருடைய இருதயம் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார். இல்லையா? கபடற்ற இருதயம். இந்த வருஷத்துடைய சட்டமாக்கி என்ன? யாருக்கு தெரியும்? காலத்தில் விடுச்சா யோவான் 1:50. நான் கோயில்பட்டி திருச்சபை சார்ந்தேன். தூத்துக்குடி நாசக திருமணம். உங்க திருமணத்துடைய சட்ட வாக்கியம் ஞாபகம் கையில சொன்னேன். இதிலும் யார பார்த்தாங்க சொன்னாரு? நாத்தான்களை பார்த்து சொன்னார். நாத்தான்களை யார் ஆண்டவத்தை கூட்டிட்டு வரா? பிலிப்பு கூட்டிட்டு வர. தூரத்துல வரும்போதே ஆண்டவர் பார்க்கிறார் நாத்தான்கள் கண்டத்தில் வருகிறதை கண்டு ஆண்டவர் சொல்லுதான், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்லுவார், இதிலும் பெரிதானவை இருக்காங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். நாத்தான்களுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்காங்க. என்ன தெரியுமா? அவன் இருதயம் கபடற்ற இருதயம். யோபுடைய இருதயம் கபடற்ற இருதயம். அதான் அவர் சொல்லுகிறார், என் உதடுகள் தீமையை சொல்வதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. சிலர் வாயை திறந்தாங்க வைங்களேன், மற்றவங்களை பத்தி குறை சொல்லிதான் பேசுவாங்க. அவங்க இப்படி இப்படி. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் குறித்து இருக்கிறத நிறைவேற்றவே மாட்டார். நம்ம நாம காத்து கொள்ளணும். இந்த வார்த்தையை கர்த்தர் அதிகமாக உணர்த்தினார். நீங்க வாக்குத்தத்தத்தை எடுத்து போறீங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும்னா உங்க நாவு யோபுடைய உதடை போல உங்க உதட்டில் தீமை இருக்கக்கூடாது. உங்க நாவுல கவனம் இருக்கக்கூடாது. இந்த நாவை குறித்து யாக்கோபு ஒரு பெரிய அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஒரு முழு அதிகாரத்துக்கு நாவுக்கு எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்ற? அந்த நாவு அநீதி நிறைந்த உலகம். அந்த நாவு எப்படி ஒரு சிறிய நெருப்பு திருப்பாறைங்க ஒரு பெரிய காட்டையே கொளுத்திடும். அதே போல அந்த நாவு பொல்லாங்கு நிறைந்த உலகம். இந்த நாவு ஆயில் சக்கரத்தையே கொளுத்திடுமா. நம்ம நாக்கை ரொம்ப காத்து கொள்ளும். ஜெபிக்கிற நம்ம ஆண்டவர் எப்படி பேசினாலும் ஒரு மாதிரி பேசணும். பட்டக்குன்னு ஒரு ஆளை குறை சொல்லி பேசக்கூடாது. துணிகரமான வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. டக்குன்னு பேசிடுவாங்க, மற்றவங்களை குறை சொல்லி டக்குன்னு படித்து பேசிடுவாங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லிக்கிறார், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காப்பது, அவைகளினை ஆண்டு கொள்ள ஒட்டாகும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக. சங்கீதக்காரன் சொல்லிக்கிறார், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானங்களும் உமது சமூகத்தில் உறுதியாய் இருப்பதா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. சிலருடைய வார்த்தையை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் இருக்கிற ஆளை பேசவே விட மாட்டேன், இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சுல அதிகமான வார்த்தைகள் மற்றவர்களை குறை சொல்லி இருக்கும். இல்லது தன்னுடைய காரியத்தை சுய நீதியை பற்றி பேசியிருப்பாங்க. அல்லது தனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் தன்னுடைய காரியங்களை குறித்து பேசியிருப்பாங்க. இந்த பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நாங்க குடும்பத்துல அப்படிலாம் நாங்க உயர்த்தப்பட்டிருக்கோம், அப்படியா இருக்கணும், இப்படியா இருக்குன்னு சொல்லி பெருமை பேசுவாங்க. கர்த்தர் இதெல்லாம் விரும்புகிறவர். தேவன் நமக்கு கிருபையாய் ஆயுசு நாளை தந்திருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை அவர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அதே வார்த்தையை சங்கீதம் 144 அவர் சொல்லுகிறார், அவர் ஆண்டவரே நீர் மனிதனை கவனிக்கிறதற்கும் மனிதனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மள கொஞ்சம் விசாரணை வச்சிருக்காருன்னு வைங்களேன். 2022 நம்ம வந்திருக்கோமா? நம்ம செஞ்ச காரியத்துக்கெல்லாம்
நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் நமக்கு விசாரணை வச்சிருந்தாரு வைங்களேன், நம்ம அந்த புது வருஷத்துல வந்துக்க முடியுமா? முடியாது, முடியாது. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காக்கிறது. யோபு ஆண்டுடைய சமூகத்தில் அதான் சொல்றார், ஆண்டவரே உமது கற்பனைகளை விட்டு, உங்களுடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை, நான் பின்வாங்குவது இல்லை. யோபுடைய உதடுல தீமை இல்லை, தீமைக்கு பதிலாக நன்மை இருந்தது. யோபுடைய நாவுல கபடம் இல்லை, கபடத்துக்கு பதிலாக நேர்மை இருந்தது என கண்மானது. அதே அந்த 27 நாள்ல நம்ம வாசித்தோம், என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவன் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற என் தேவனுடைய சர்வ வல்லமையுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்றார். தாவீது யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு யுத்தத்துக்கு போறார். எலியா ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு வானத்தை அடைக்கிறான். என்னுடைய வார்த்தையின் வழங்கி இஸ்ரவேலில் மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்றார். ஜீவனை பணை வைத்து சொல்லுகிறார் எலியா. யோபு இந்த இடத்துல அதான் சொல்றார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை வைத்து யோபு பேசுகிறார். எனக்கு யோபு தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்த ஒரு மனிதன். அதனாலதான் யோபு எதை இழந்தாலும் தேவன் மீது இருந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை அவர் ஒரு நாள் இழந்து போகல. அந்த விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அந்த நம்பிக்கையில் அவர் ஸ்திரத்தன்மையாக இருந்தபடினால்தான் யோபு இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது, அவர் எனக்கு குறித்திருந்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. இந்த விசுவாச வார்த்தை, இந்த விசுவாசத்தின் உறுதி நமக்கு வேண்டும் என கண்காணி. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கடைசியாக யோபுடைய வாழ்க்கையில் அவர் செய்த இன்னொரு நல்ல ஒரு குணாதிசயம், அவருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச காரியம் 12வது வசனத்துடைய பின்பகுதியை வாசிங்க. அவருடைய வாயின் வார்த்தைகளை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன், அதிகமாய் காத்துக்கொண்டேன். நான்காவதாக யோபு ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டார். முதல்ல அவர் அடிகள், இரண்டாவதாக அவருடைய நெறிகள், மூன்றாவதாக அவருடைய உதடுகளின் கற்பனைகள், நான்காவதாக அவர் வாயின் வார்த்தை. இதன்படியெல்லாம் யோபு நடந்தார். ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை யோபு தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டார். ஆகாரம், நாம் இந்த வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே உலக பிரகாரமான வாழ்க்கை, நம்முடைய சரீரம் பலனாய் இருப்பதற்கு, நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு நம்ம நல்ல ஆகாரங்களை புசிக்கிறோம். நல்ல ஆகாரங்களை புசிக்கிறோம். 3 வேளை நம்ம சாப்பிடுவோம். அப்படித்தானே? என்ன 3 வேளை சாப்பிட மாட்டீங்களா? சில அமைதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 வேளை சாப்பிடுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. ஒருவேளை சாப்பிடுகிறவன் தெரியுமா? யோகி. 2 வேளை சாப்பிடுகிறவன் போகி. 3 வேளை சாப்பிடுகிறவன் ரோகி. 4 வேளை சாப்பிடுகிறவன் துரோகி. இல்லையா? ஏன்னா மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு இவருக்கு சாப்பிடுறாங்க, அதான் துரோகி. ஆண்டவர் வேதாகமத்துல ஊழியக்காரருக்கு 2 வரலாம் ஆகாரம் கொடுத்தார். எலியா தீர்க்கதரிசிக்கு வான் அடைக்கப்பட்ட போது விடியற் காலத்துல காக அப்பத்தி இறைச்சி கொண்டு வந்தாரு, சாயங்காலத்துல காக அப்பத்தி இறைச்சியும் கொண்டு வந்தாரு. 2 வேளை சாப்பாடு. ஆனா நம்ம இந்திய தேசத்துடைய கால சூழ்நிலைகள், நம்முடைய வழக்கத்தின்படி 3 வேளை சாப்பிடணும். காலை, மதியம், மாலை. அப்படி சாப்பிடுவோம். நம்முடைய ஆகாரத்தை நம்ம ரொம்ப கவனமா சாப்பிடணும். சிலர் பார்த்தீங்கன்னா காலையில இரவு டிஃபன் சாப்பிடுறாங்க, மத்தியானம் 1 வேளை தான் ரைஸ் எடுப்பாங்க, அரிசி சாப்பாடு சாப்பிடலாம். இப்படி ரொம்ப கவனமா சாப்பிடணும். வாரத்துல 2 நாள் என்ன இருக்கணும்? அசைவ உணவு இருக்கணும். அப்படின்னா ஆகாரத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க இருப்பாங்க.
ஏன்னா ஆகாரத்தில் அவ்வளவு கவனமா இருக்கு. ஏன்னா நம்ம சரீர பலனா இருந்தாலும் நம்ம வேலை செய்ய முடியும். அது இந்த கொரோனா காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க, இந்த காய்ச்சல் வந்தனா நல்ல கோழி குழம்பு வச்சு சாப்பிடும், நல்ல ஆட்டுக்கால் சூப் எடுத்து சாப்பிடுது, டெய்லி என்ன சாப்பிடுங்க, சிக்கன் மட்டன் முட்டை அப்படி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல காய்ச்சல் வந்து என்ன செய்வாங்க, பத்தியில இருந்து கஞ்சி சாப்பிடுவாங்க, கஞ்சி சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ வர காய்ச்சல் கஞ்சி எடுக்கூடாது, நல்லா அடிச்சு புசிக்கணும் இல்லையா? அதுவும் அசைவ உணவை நம்ம வீட்டுல நம்ம தயார் பண்ணிட்டு இன்னைக்கு புது வருஷம் இன்னைக்கு போய் நல்லா என்ன செய்வோம், நல்ல அசைவ உணவை நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். அந்த மட்டன் குழம்புன்னு வைங்களேன், கொஞ்சம் மிச்சம் விழுந்துருச்சு நைட்டு அப்படின்னா எடுத்து கலனி தண்ணியில ஊற்றிடுவீங்களா? ஊற்ற மாட்டேன். ஏன்னா கிலோ ஒரு கிலோ எவ்வளவு மட்டன்? 200 ரூபாயா? எங்க ஊர்ல 700 ரூபா, தனிப்பிடி 900 ரூபா கோயில்பட்டு. கிராமத்தில் பரவாயில்ல. அந்த குழம்பு மிச்சம் என்ன செய்யறோம், அதை சுண்ட வச்சு நல்லா கொதிக்க வச்சு கவனமா அடுத்த நாள் நமக்கு வேணும், காலையில தோசை வீசி சாப்பிடும்போது அதை வச்சு சாப்பிடும். அது ரொம்ப கவனமா இருக்கிறோம் நம்ம சாப்பாடு. யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய உதடுகளின் கற்பனைகள், ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டார். இல்லையா? அவ்வளவு கவனமா ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை கை கொண்டு அந்த வார்த்தைகளை காத்துக்கொண்டு அவர் நடந்தார். அதனால்தான் யோபுவுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றினார். 2022 வருஷத்துல ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போது, அந்த வார்த்தைகளை நாம் காத்துக்கொண்டு நடக்கும் போது கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நிறைய காரியங்கள் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சொல்ல முடியும். யோபுடைய நற்குணங்கள், அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த அவருடைய வாழ்க்கையின் அந்த நெறிகள், அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற காரியம், அதைத்தான் முதல் பகுதியில் நம்ம பேச கேட்டோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் அவர் நடந்த ஒவ்வொரு காரியம், ஆண்டவருடைய அடிகளை பற்றி பிடித்து அவருடைய கால்கள் நடந்தது. அவருடைய நெறியை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அதை கை கொண்டு நடந்தார். மூன்றாவதாக அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு யோபு பின்வாங்கவில்லை. மூன்றாவது நான்காவதாக அவருடைய வாயின் வார்த்தைகளை அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்த்து அதிகமாய் காத்துக் கொண்டு நடந்தார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இந்த புதிய வருஷத்துல நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு இந்த 2022 வருஷத்துல அவர் தருவதற்காக முன்குறித்த நன்மைகள், அவர் நமக்கு இந்த தருவதற்காக முன்குறித்த ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், மேன்மைகள், உயர்வுகள், உங்களுடைய படிப்புல, உங்களுடைய தொழில் வியாபாரத்துல, உங்களுடைய தனிப்பட்ட விசேஷமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில கர்த்தர் முன்குறித்திருக்கிறதை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக எழுந்திருந்து எல்லாரும் ஒரு 5 நிமிட நேரம் நாம் செபிக்க போகிறோம். முடிந்த எல்லாரும் எழுதி நிற்போம். வேகமாக எழுதி நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். இந்த 2022 வருஷத்துல ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், நீங்க கல்லூரியில படிக்கலாம், நீங்க பள்ளியில படிக்கலாம், நீங்க எப்படி படித்தாலும் அது இந்த வருஷத்துல ஊழியரையா சொன்னது போல அது ஆன்லைன் வகுப்பு நடப்பதற்கு காரியங்கள் நடக்கலாம். எது நடந்தாலும் உங்கள் படிப்பிலே கர்த்தர் முன்குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், உங்கள் வியாபாரத்துல இந்த 2022 வருஷத்துல கர்த்தர் தருவதற்காக வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை இந்த வருஷத்துல ஆண்டவர் சுகமாக்கி
உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி கர்த்தர் உங்களை பலவனாய் மாற்றுவதற்காக அவர் குறித்திருக்கிற அந்த குறித்திருக்கிறதை அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லா வாய்களையும் 2022 உங்கள் கடன்களை மாற்ற ஆண்டவர் குறித்திருக்கிறார். கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார். எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு நிரந்தர வேலை வேணும்னு சொல்லி படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 2022 கர்த்தர் உனக்கு குறித்திருக்கிற வேலையை கொடுத்து அவர் உனக்கு ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஹalleluya. குரூப் எக்ஸாம் மார்ச்ல வரப்போகிறது. ஒருவேளை நீங்க அதுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கலாம். குரூப் 4 கால்பார் பண்ண போறாங்க, அதற்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து ஒருவருடைய நாம சும்மா இருக்க வேண்டாம். இது நாமே கர்த்தரோடு பேசுகிற நேரம். இந்த ஜெப நேரம் ஒரு முக்கியமான நேரம். கர்த்தர் இறங்கி பிரத்யட்சமாய் நம்மை கொண்டு ஆசீர்வதிக்கிற நேரம். கர்த்தர் நம்மை சந்திக்கிற நேரம் ஜெப நேரம். கர்த்தர் நம்மை தொடுகிற நேரம் ஜெப நேரம். கர்த்தர் நம்மை நிரப்புகிற நேரம் ஜெப நேரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் ஜெப நேரம். ஆகவே இந்த ஜெப நேரத்தில் ஒருவர் மௌனமாய் இருக்கக்கூடாது, ஒருவர் அவசரமாக இருக்கக்கூடாது, ஒருவராக நிர்விசாரமாய் நின்று கொண்டிருக்கக்கூடாது. எல்லாருடைய நாவுகள் திறக்கப்படட்டும், எல்லாருடைய நாவுகள் திறக்கப்படட்டும். கோயிலில் இருக்கிற தம்பி தங்கச்சிகள் எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள் ஆளை திறங்க, குடும்ப ஸ்திரீகள் புருஷர்கள் வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்துங்க. அன்பு தாய்மா தகப்பன்மா, நீங்க பலவீனத்தோடு உட்கார்ந்திருந்தால் உங்கள் நாவுகள் திறக்கப்படட்டும், உங்கள் நாவுகள் திறக்கப்படட்டும். உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை அகலமாய் தர, அப்பொழுது அதை திறப்புகளை கற்று சொல்லி இருக்கிறார். வாயிலை திறக்க உங்க வாய் நன்மையினால் நிரப்பப்படும். உங்க நாவில வாயில ஜீவ தண்ணீரை ஆண்டவர் ஊற்றுவார், ஜீவ தண்ணீரை ஆண்டவர் ஊற்றுவார். சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. யாரு கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. சில கண்ணை திறந்து பார்க்கிறீங்க. 2022 அவர்களுக்கு முடித்தது நிறைவேறாமல் போய்விடும், நிறைவேறாமல் போய்விடும். நாம இஷ்டத்தை எச்சரிக்கையாக எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கண்களை திறந்து யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு அருகிலே கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார். இயேசு ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சாலமோன் மண்டபத்தில் உலாவினவர் இந்த ஆலயத்தில் பிரசித்தமாய் உலாவிக் வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை ஆவியை உணர்கிறேன், அவருடைய கொடுதலை சரீரத்தில் நான் உணர்கிறேன். தேங்க்யூலா, தேங்க்யூலா. அவருடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது, அவருடைய அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கிறது. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 2022 நீ எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீர், நீ எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீர். என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீ குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவீர் ஆண்டவரே, நீ நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேக இடத்தில் உண்டு. ஜெபிக்க ஜெபிக்க வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ. உடைய சத்தம் உயரணும், உடைய சத்தம் உயரணும், உடைய சத்தம் உயரணும். நீங்க வாயை மூடிட்டு மௌனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் தான் வரும். இது கர்த்தரோடு பேசுகிற நேரம், கர்த்தர் நம்மை சந்திக்கிற நேரம். கர்த்தரோடு பேசுங்க. ஆண்டவரே 2022 இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். 2022 இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த 2022 வருஷத்துல ஆண்டவரே இந்த பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கணும். என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆண்டவரே என் ரத்த உறவுகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹalleluya, 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 ஹalleluya. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவருடைய ஆவை தங்கை, ஆவை இந்த கட்டப்பட்டினுடைய ஆலயத்துக்கு நேராக அவருடைய கண்கள் உற்று நோக்குகிறது, உற்று நோக்குகிறது. என் பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் மத்தியிலே இறங்கி பிரத்யேகமாய் ஹalleluya முகமுகமாய் யோபுவை அவரை சந்தித்து அவருடைய முன்னிலையை காட்டிய பிள்ளைகளை 2 பேரை ஆசீர்வதித்த கர்த்தர் 2022 இந்த முதல் நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாய்களை திறந்து ஜெபிங்க. விடாதீங்க. இல்லாத நிமிஷம் போராடுங்க, போராடுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே யோபுவை போல, யோபுவை போல ஆண்டவரே உங்களுடைய அடிகளை நான் பற்றி பிடிப்பேன். ஆண்டவரே உங்களுடைய அடிகளை பற்றி பிடித்து நான் நடப்பேன். ஆண்டவரே அப்படி
அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. யோபுடைய கால்கள் ஆண்டவருடைய அடிகளை பற்றி பிடித்தது. இயேசுப்பா, உம்மை போல நான் வாழ்வு ஆண்டவரே. நீ நடந்தது பூமியிலே நீ நடந்தது போல ஆண்டவரே, உங்களுடைய அடிகளை நான் பற்றி பிடிப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய அடிகளை நான் பின்பற்றித்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அடிகளை எனக்கு பின்பற்றித்து போயிருக்கிறேன். உம்மை போல நடக்கிறது கிருபையாதோ. எல்லாரும் வாழ்வதற்கு உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, உம்மை போல நடக்கிறது கிருபையாக, உம்மை போல வாழ்வதற்கு கிருபையாக. நீ நடந்தது போல, நீ நடந்தது போல 33 ஆண்டுகள் இந்த பூமியை எப்படி நடந்தீரோ, எப்படி வாழ்ந்தீரோ, உம்மை போல நடக்கிறது கிருபையாதோ. அதற்காக அர்ப்பணிக்கிறேன், அதற்காக ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபையாதோ ஆண்டவரே. ஹalleluya. இரண்டாவதாக யோபு அவருடைய அடிகளை சாயாமல் கைக்கொண்டார். அவருடைய அடிகள், அவருடைய நெறிகளை, அவருடைய நெறிகளை, நான் சொன்ன நெறி என்பது ஒழுக்கம், ஒழுக்கம் வளர்கிற முயற்சி ஜெபம் பண்ணுங்க. 2022 என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒழுக்கமா வாழ்வேயா, என் குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கமா வாழ்வேன். குறிப்பாக குடும்ப ஸ்திரீகள் புருஷர்கள் வாய்ந்த தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணுங்க. நான் ஒழுக்கமா வாழையா ஒப்பு கொடுக்கிறேயா, நான் பரிசுத்தமா வாழையா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் கண்கள் சரியாய் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே, உலகத்தின் அசுத்தங்களை கரைப்படுத்தக் கூடாது. உலகத்தின் அசுத்தங்களை என் பரிசுத்த வாழ்க்கை கரைப்படுத்தக்கூடாது. நான் ஒழுக்கமா வாழையை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒழுக்கமா வாழையை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாயிலை திறந்து ஜெபம் பண்ணுங்க. புதியோர் தாய்மா தகப்பனா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவருடைய நெறிகளை யோபு பின்பற்றி நடந்தாலே அதில் வளர்ப்பதை இடப்படாத சாயலையே அவருடைய கண்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தாரே. யோபுடைய உதடுகளால் கூட பாவம் செய்யல. யோபுடைய உதடுகள்ல ஆமென் நன்மை இருந்தது, தீமை இல்ல. யோபுடைய நாவு கபடம் பேசல. உங்க நாவு எப்படி இருக்கிறது? உங்க நாவு எப்படி இருக்கிறது? 2021 எவ்வளவு பேர் துணிகரமா பேசுறீங்க. கட்டின கணவன் ஒருவேளை படித்து பேசி இருக்கிறோம். தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்றிலிருந்து புறப்பட முடியாது. மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ எதை விரும்புகிறீங்களோ நம்ம அதை தான் புசிப்போம். அதுவே நாவை நான் காத்துக்கொள்ள எல்லாரும் சொல்ற முக்கியமான ஒரு காரியம், நம்ம பெற்றுக்கொண்டதை விட பேசி பேசி இழந்ததுதான் அதிகம். நமக்கு அநேக அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் இழந்ததுக்கு காரணம் இந்த நாவு தான். இந்த நாவு தான் எனக்கு அன்பானவர்கள். ஆண்டவரே, என் கூட வேலை பார்க்கிறவங்க நான் குறை சொல்லக்கூடாது. என் கூட படிக்கிற பிள்ளைகளை நான் குறை சொல்லக்கூடாது. எங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் படித்து பேசிடக்கூடாது. என் நாவு கபடம் இருக்கக்கூடாதுப்பா. கபடமில்லாத நாவு ஆண்டவரே. இந்த நாவை பரிசுத்தப்படுத்து. எல்லாரும் வளர்ந்து முயற்சி என் நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் நாவு ஆண்டவரை கபடம் இருக்கக்கூடாது. இந்த நாவு சூடு பேசக்கூடாது. இந்த நாவோட வஞ்சனை இருக்கக்கூடாது. இந்த நாவு ஆண்டவரே புரண்டு பேசக்கூடாது. ஆண்டவரே, நாவு பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரை பேச என் நாவை ஒப்பு எடுக்கிறப்பா. நீ அர்ப்பணிக்கிறே இசப்பா. என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. நான்காவதாக யோபுடைய வாழ்க்கையை அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆமென் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம் அவர் அதிகமாய் காத்து கொண்டார். ஆண்டுடைய வாயின் வார்த்தைகளை ஆமென் நம்ம காத்து நடக்கணும். அப்படியே வளர்கிறது உயர்த்து நிழல்களை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஏசப்பா, நீ எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகள், இந்த கட்டளைகள், ஆண்டவருடைய கற்பனைகள், உங்களுடைய பிரமாணங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பிரமாணங்கள் ஆண்டவரே, இது என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிறோம். நான் அதிகமாய் காத்துக்கொள்ள எனக்கு விரும்புவதாங்கப்பா. நம்முடைய சொந்த பலத்தால் முடியாது. நம்முடைய திறமையினாலோ சாமர்த்தியத்தினாலோ கர்த்தருடைய வார்த்தையை காத்து கை கொண்டு நம்மளால் நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் 2022 வருஷத்துல ஆண்டவரே கட்டளைகளை கைக்கொள்ள, வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய அர்ப்பணிப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஒப்புக்கொடுதலை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான அர்ப்பணிப்பையும், நம்முடைய ஒப்புக்கொடுத்தலையும், நம்முடைய எல்லா வாயின் விண்ணப்பங்கள், ஜெபங்களை நாம எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறதற்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவரே என்னுடைய அர்ப்பணிப்பை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய ஒப்புக்கொடுத்தலை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். நீ எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக வருடத்தில் உண்டு. 2022 கர்த்தர் எனக்கு முன்குறித்ததை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆண்டவரே, ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய சமூகத்தை துதித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு அப்படி நிறைவேற்றுங்க, வாலிபர்களுக்கு அப்படி நிறைவேற்றுங்க, குடும்ப புருஷர்களுக்கு அப்படி நிறைவேற்றுங்க, குடும்ப ஸ்திரீகளுக்கு அப்படி நிறைவேற்றுங்க. வயதான தாய்மாருடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும், வயதான தகப்பனுடைய வாழ்க்கையை அதை நிறைவேறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறார்களே, திருமண வாழ்க்கையால் காத்திருக்கிறவர்களை நிறைவேற்றுங்க, கற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறவர்கள் நிறைவேற்றுங்க, கடற்பரிசனைக்காய் காத்திருக்கிறவர்கள் நிறைவேற்றுங்க. ஆண்டவரை நிறைவேற்ற படி வேலை வருமானத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நிறைவேற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 2022 ஆண்டவரே, நீ முன்குறித்ததை எங்களுக்கு நிறைவேற்றுவீர் ஆண்டவரே, நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. யோபை போல நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அதை ஆண்டவரே முழுமையாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடியால் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க, விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உடைய பிள்ளைகளுடைய பூமிக்குரிய வாழ்க்கை, சரீர பிரகாரமான எல்லா வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருக்கு செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், எல்லா மகிமை, கனம், துதி, புகழ், மாட்சி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் அப்புறஜனமான வேலைக்காரர்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். உடைய நாமத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல